இது ஒரு நாடகம். குருவே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்க. குரு, நான் கடவுளை மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். கடவுளை பார்த்ததும் இல்லை. அதை நான் உண்மையாக சொல்கிறேன். அதை உங்கள் வாயால் சொல்லுங்கள். நான் சொல்கிறது உண்மை தானே குரு? யார் சொன்னது கடவுள் இல்லை என்று? கடவுள் இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீ இருக்கிறது உண்மை போல் உன்னை விட ஏன் பல மடங்கு அதிகமாகவும் அதைவிட பல மடங்கு அன்புடனும் கருணையுடனும் உண்மையாக கடவுள் இருக்கிறார். போய் வாருங்கள். குருவே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்க. குரு, எனக்கு கடவுள் இருக்காருன்னு தெரியும். கடவுள் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அவர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை, ஏன் இந்த பிரபஞ்சமே இல்லை. அவர் இல்லாமல் யாரும் இல்லை. நான் சொல்கிறது உண்மைதானே? கடவுளா? யார்? அவர் எங்கே இருக்கார்? எனக்கு தெரியாதே. நீ பார்த்துட்டு வந்தியா? ஆனால் யாரும் பார்த்தது இல்லையே. அப்படின்னா எனக்கு கடவுளை காமி. உன்னால் காமிக்க முடியுமா? முடியாதில்ல. அதனால் கடவுள் என்பவரே இல்லை. கடவுள் இல்லவே இல்லை. போய் வாருங்கள். குருவே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்கள். குரு, கடவுள் பற்றி எதுவும் தெரியாது. கடவுள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க குரு. கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளணும், அப்படித்தானா? நன்றி குரு. போய் வாருங்கள். குரு 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே கேள்வி கேட்டாங்க. ஆனால் 3 பேருமே ஒரே மாதிரி கேட்டாங்க. ஆனால் உங்கள் பதில் ஏன் வேறு வேறு மாதிரி இருந்தது? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு சொல்லுங்கள். இந்த பிரபஞ்ச உலகமே கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் சொல்லுங்க குருவே. கடவுள் இருக்காரா இல்லையா குருவே? சீடரே, நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். ஏன் என்றால் அவங்க தான் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். முதலில் வந்தவர் அறிவாளி என்ற நினைப்போடு வந்தார். அவர் தத்துவமாக தான் பார்த்திருக்கார், உண்மையை உணரவில்லை. அதனால் அவருக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு நான் கடவுள் இருக்கார்னு சொன்னேன். இரண்டாவது வந்தவர் பல மூட நம்பிக்கையால் மூழ்கி கிடக்கிறார். அவர் சொல்கிறத நான் சொல்லுவேன்னு ஆர்வமாக அவர் நினச்சார். அவருக்கு ஒரு பாடம் புகட்ட நான் கடவுள் இல்லை என்று சொன்னேன். நான் ஒரு வேளை ஆம் இருக்காரு என்று சொல்லியிருந்தேனா அவர் அகந்தைக்கு நான் உணவு கொடுத்தது போல் ஆகியிருக்கும். அவரை நான் சுயமாய் சிந்திக்க விட்டிருக்க மாட்டேன். அதனால தான் அவரிடம் கடவுள் இல்லை என்று சொன்னேன். மூன்றாவதாக வந்தவர் ரொம்ப குழந்தைத்தனமாக வெகுளித்தனமாக வந்திருந்தார். நான் கண்ணை மூடி உட்கார்ந்ததை பார்த்து அவரும் கண்ணை மூடி உட்கார்ந்து 1 மணி நேரம் கண்ணை திறக்காமல் அவருடைய அமைதியே நிலையிலேயே இருந்தார். பின்பு அவருக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்கு. அந்த புரிதலில் அவர் பதில் கிடைத்தது என்று சொல்லி கிளம்பிவிட்டார். இந்த 3 நிகழ்வுகளும் ஒன்றை போலே இருந்தது. இப்போது சொல்கிறேன். கடவுள் இருக்காரா இல்லையா என்ற கருத்து எதையுமே தீர்க்கமான நம்பிக்கையின் பெயரால் படித்ததை வைத்தோ அல்லது இன்னொருவர் கூறியதை வைத்தோ நீங்கள் நம்பக்கூடாது. உண்மையிலே அனுபவமாக உணர்ந்து 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 நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் உங்களைப் போல் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற தலைப்பில் உள்ள நான் எழுதிய புத்தகத்தில் கடவுளை நோக்கி ஒரு பயணம் என்ற புத்தகத்தின் முடிவுக்காக நான் கடவுளை தேடினேன். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களையும் படித்து அதை தொகுத்து
அதை எழுதினேன். விஷ்ணுவுடைய அனைத்து அவதாரங்களையும் படித்து அதையும் தொகுத்து அதையும் எழுதினேன். சிவனுடைய அவதாரங்களையும் படித்து தொகுத்து அதையும் எழுதினேன். பிரம்மாவுடைய அவதாரங்களையும் படித்து அதையும் தொகுத்து அதையும் எழுதினேன். அது மட்டுமன்று, இன்னும் பல கடவுளுடைய தோற்றங்கள், கடவுள் எங்கு இருக்கிறார் என்கிற ஒரு ஆவலுக்காக கடவுளை நோக்கி பயணத்தில் நான் தொடர்ந்து வருகிறேன். அதனால் எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தற்பொழுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு எனக்கு பதில் அல்ல, கேள்வி கேட்டவருக்குத்தான் நான் பதில் கூறினேன். நன்றி.